வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய பட்டாணி குருமா நம்ம செய்ய போகிறோம். இதுக்காக நம்ம இன்றைக்கி பச்சை பட்டாணியை யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். இந்த குருமாவை நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை, ப்ரெட்டு கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பட்டாணி குருமா செய்கிறதுக்காக நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 பூண்டு பல், 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். நம்ம எடுத்து வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 3ஐயும் சேர்த்தாச்சு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை நம்ம சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த தக்காளியும் நம்ம மிக்ஸி ஜார்லேயே நம்ம சேர்த்துருவோம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளோட அளவு கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இதுக்கு தண்ணி சேர்த்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தக்காளி நிறையா சேர்த்துருக்கிறதுனால தண்ணி சேர்க்காமல் நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி காஞ்சி வரட்டும். இப்போ நல்லா சூடாகி வந்துருச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை நம்ம சேர்த்துக்குவோம். நாம் சேர்த்த ஜீரகம் நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். வெங்காயத்தை வதக்கிறப்பவே கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நம்ம உப்பை சேர்த்து வதக்கிறப்ப சீக்கிரமே நமக்கு வெங்காயம் வதங்கி வந்துடும். அதுக்காக நம்ம இப்போ உப்பையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா, இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். எல்லா மசாலாவையும் நம்ம சேர்த்த பிறகு ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். அப்போ தான் நம்ம விட்ட மசாலா எல்லாமே எண்ணெய் கூட சேர்ந்து நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லாவே நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக நம்ம எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம ஆரம்பத்திலே தண்ணியை சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த மசாலாவோட வாசம் நமக்கு கிடைக்காம போகும். அதனால் கிரேவி நமக்கு நல்ல வாசமாக இருக்கணும் அப்படின்னா எண்ணெய் கூடவே நல்லா சேர்த்து வதக்கு பிறகு தான் நம்ம தண்ணியை சேர்க்கணும். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. நாம் சேர்த்த மசாலா நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியை நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். நாம் இந்த பட்டாணி மசாலா செய்கிறதுக்கு தேவையான பட்டாணியை நம்ம ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு நல்லா ஊறி வந்த பிறகு அதை நம்ம குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு கொஞ்சம் குலைவாக வேக வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் குலைவாக வெந்தால் தான் நமக்கு பட்டாணி மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம நம்ம ஊற வச்சு நம்ம வேக வச்ச பட்டாணியை இப்போ மசாலா கூட சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். பட்டாணியை மசாலா கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுருவோம். நல்லா மசாலா பட்டாணி கூட சேர்ந்து வர்ற அளவுக்கு நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடலாம். அதிக நேரம் நம்ம கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே பட்டாணி நல்லாவே வெந்து ரெடியாகி வந்திருக்கு. அதனால் அதிக நேரம் கொதிக்க விடாமல் ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பட்டாணி மசாலா நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி நம்ம பரிமாறிடலாம். இப்போ சூப்பராக நல்ல டேஸ்டியான பட்டாணி மசாலா நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. இந்த பட்டாணி மசாலாவை நம்ம ரொம்ப சுலபமாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.